நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் நான் கொஞ்சம் தள்ளின்னு இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஃபோட்டோவே நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்லாம் இனிமேல் யோசிக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோஸில் கூகுள் மேஜிக் எடிட்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது மூலமா நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தலாம், ஒரு புதுசாக ஒரு இடத்த உருவாக்கலாம், ஒட்டுமொத்த ஃபோட்டோட லைட்டிங்கை நீங்கள் எப்படி வேணாலுமே மாற்றிக்கலாமா. இந்த அப்டேட் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் வந்து சேருமா. இந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் ஏஐ சம்மந்தமாக கூகுள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றின அப்டேட்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. கூகுள் மட்டும் இல்லை, எலான் மஸ்கோட டெஸ்லா, அமேசான், மைக்ரோசாஃப்ட்னு இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஏஐ சம்மந்தமாக நிறைய முக்கியமான அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏஐ சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய செய்திகள் கேள்விப்பட்டுட்டே இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட அப்டேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக, வருங்காலத்தையே மாற்றக்கூடியதாக பார்க்கப்படுது. எப்பறம் ஏஐ உலகத்தை மாற்றி அமைக்க சும்மா எனக்கு தேவை சொல்லாத அப்படின்னு சில சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு போய் இந்த இன்டர்நெட் தான்ப்பா பின்னாடி உலகத்தையே மாற்றி அமைக்க போகுது, பின்னாடி பெரும் பணக்காரர்களாக இருக்க போகிறவங்க எல்லாருமே இப்போ இன்டர்நெட் கம்பெனிஸ் வச்சுருக்கவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் நம்பியிருப்போம்? ஆனால் இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. நம்ம கண்கூடாவே இன்டர்நெட்டோட வளர்ச்சியை தினமும் பார்த்துட்டே தான் இருக்கும். இப்படி தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடி துறையில் அது சம்மந்தப்பட்ட வேலைகளில் சேரணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு தேவையான அப்டேட்டட் ஸ்கில்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு வேலையும் வாங்கி தரதுக்கு தான் NxtWave இருக்காங்க. இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான கம்பெனிஸில் 1000க்கும் அதிகமான பேருக்கு வந்து அவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த NxtWaveங்கிறது முன்னாள் ஐஐடி மாணவர்களும் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வேலை செஞ்சவங்களும் சேர்ந்து அதை நடத்துறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஃபுட் டெலிவரி பார்ட்னராக இருந்த ஒருத்தர் ஐடி கம்பெனியில் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் NxtWaveல படிச்சவர் தான். இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போனாலே யார் யார் என்ன கோர்ஸ் படிச்சிருக்காங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதுலேயே இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த ஏஐ விஷயத்துக்கு வருவோம். முதல்ல கூகுள் என்ன பண்றாங்கன்னா, கூகுள் ஒவ்வொரு வருஷமுமே IO ஈவெண்ட் அப்படின்னு நடத்துவாங்க. அதுல கூகுளோட புது ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மற்ற விஷயங்கள் பற்றின அறிவிப்புகள் எல்லாமே இருக்கும். இதுல அந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, So while our ambition is bold, our approach will always be responsible. Because our goal is to make AI helpful for everyone. அதாவது ஏஐயை எல்லா மக்களுக்கும் உதவிகரமாக இருக்கிற மாதிரி மாற்றுறது தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூகுள் CEO சுந்தர் பிச்சை வராரு. வந்தவொன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிமெயில், கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் குரோம்னு இந்த மாதிரி எங்ககிட்ட எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட 15 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 50 கோடிக்கும் அதிகமான பிஸ்னஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதில் குறிப்பிட்ட ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக 200 கோடிக்கும் அதிகமான யூசர்ஸ், அதாவது பயனாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லி முடிச்ச பிறகு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் அட்வான்ஸ் ஆக்குறதுக்காகவும் மக்கள் அதை பயன்படுத்தும் போது இன்னும் ஈஸியாக அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறதுக்காகவும் PaLM 2 அப்படிங்கிற லாங்குவேஜ் மாடல் ஏஐயை அவர் லான்ச் பண்ணுறாரு. இந்த PaLM 2ங்கிறது கூகுள் கிட்ட ஏற்கனவே இருந்த PaLM அப்படிங்கிற லாங்குவேஜ் மாடல் ஏஐயோட அப்டேட்டட் வெர்ஷன். இந்த லாங்குவேஜ் மாடல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி நாம பேசிக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் அது நினைக்கிறத நம்ம கிட்ட பேசுறதுக்கும் நாம கேட்குற கேள்விகளுக்கு அது பதில் சொல்றதுக்கும் ஒரு மொழி வேணும். அந்த மொழி மனுஷங்க பேசுகிற மாதிரியே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நாம 2 பேர் பேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக பேசிப்போம்ல, அதே மாதிரியே ஒரு சாஃப்ட்வேரை பேச வைக்கிறது தான் லாங்குவேஜ் மாடல். இந்த லாங்குவேஜ் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான டேட்டா கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலாக இருக்கும். நம்மக்கிட்ட பேசுறது ரொம்ப நார்மலாக பேசும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமான டேட்டாவை கொடுத்து இந்த PaLM 2 ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சுந்தர் பிச்சை சொல்றாரு. கூடவே அந்த ஈவெண்ட்ல ஜிமெயில், கூகுள் மேப்ஸ், கூகுள் ஃபோட்டோஸ் இது எல்லாத்துலேயுமே இன்னும் அட்வான்ஸாக என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான சில சாம்பிள்ஸ்லாம் காட்டுறாரு. Click on immersive view for routes and it's an entirely new way to look at my journey. I can zoom in to get an incredible bird's eye view of the ride, and as we turn, we get onto a great bike path. காட்டி முடிச்சுட்டு அப்புறமா PaLM 2 அப்படிங்கிற விஷயத்துக்கு வராரு. இந்த PaLM 2 என்ன பண்ணியிருக்குனாமா, இப்போ அமெரிக்காலெல்லாம் டாக்டர் ஆகிறதுக்கான லைசன்ஸ் வாங்கணும்னா USLME அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எழுதணுமாமா. அந்த டெஸ்ட்டில் இந்த PaLM 2 85.4% மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் ஒரு வார்த்தைகளை படிக்கிறது எப்படி, அதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் சொல்லித்தராமல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறாங்களாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு CT ஸ்கேன் இருக்குது, ஒரு MRI ஸ்கேன் இருக்குது, ஒரு DNA சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை என்னென்ன
என்னென்ன இதை சொல்ல வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதால சொல்ல முடியும். அது வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இந்த பாம் 2ஆல் ஜாவா, பைத்தான், C++ மாதிரியான 25 வகையான கோட்ஸை புதுசாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னும், ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோடுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னும், இதை எல்லா டிவைசஸ்லையும், அதாவது ஒரு சாதாரண ஃபோனாகவே இருந்தாலும் அந்த ஃபோன்லையும் பயன்படுத்துகிற மாதிரி இதை கொண்டு வர போகிறோம், லைட்டர் வெர்ஷனும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சுந்தர் பிச்சை சொல்கிறார். கூகுள் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா, அப்படியே பில் கேட்ஸோட மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்தோம்னா அவங்க ஜனவரி மாதம் மறுபடியும் Chat GPT இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எவ்வளோ தொகை அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாட்டியும் கூட அது கிட்டத்தட்ட 10 பில்லியன், அதாவது 1000 கோடி அமெரிக்க டாலர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு செய்திகளில் சொல்கிறாங்க. இது முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள்லயே இப்போ கூகுள் குரோம் மாதிரியே மைக்ரோசாஃப்ட்டுக்கு பிங் அப்படின்னு ஒரு சர்ச் சைட் இருக்கு. அந்த சர்ச் சைட்ல இவங்க Chat GPT-யை அப்படியே இன்கார்பரேட் பண்றாங்க. இது போக இந்த ஏஐ ப்ராசஸ் பண்றதுக்கு தேவைப்படுற கம்ப்யூட்டர் சிப் தயாரிக்கிறதுலையும் மைக்ரோசாஃப்ட் ஈடுபட போறதா சொல்றாங்க. இதுல என்ன காரணம்னா, இப்போ இந்த ஏஐ ரிசர்ச்சுக்கு அதிகமான ப்ராசஸிங் பவர் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாம் தேவை. அதை NVIDIA அப்படிங்கிற கம்பெனி தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த NVIDIA கம்பெனியை மட்டுமே நம்பி இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காகவும், மைக்ரோசாஃப்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த சிப்ஸ்லாம் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் NVIDIAவுக்கு அப்படியே போட்டியாளராக இருக்கக்கூடிய AMDல இந்த மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை சொல்றாங்க. அடுத்து அப்படியே எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஏஐலாம் ஆபத்தானது, கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னு அப்பப்போ சொன்னாலும், Chat GPT-யோட ஆரம்ப காலத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கள முக்கியமானவர் எலான் மஸ்க் தான். இப்போ அவரோட எலக்ட்ரிக் கார்ஸான டெஸ்லாலையுமே ஆளே இல்லாமல் செல்ஃப் டிரைவிங் பண்ண வைக்கிறதையுமே அவர் ஏஐ மூலமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவிங் FSDன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவிங் சூப்பர் ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்களுக்கு எல்லாமே, டெஸ்லா கார்களுக்கு எல்லாமே அதை 1 மாதம் ஃப்ரீ ட்ரையலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே அதை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கடைசியாக அமேசான் பக்கம் வந்தோம்னா, அமேசானோட CEO-ன ஆண்டி ஜேசி அவங்களோட பங்குதாரர்கிட்ட நம்ம கம்பெனிக்கும் சரி, நம்ம கஸ்டமர்ஸுக்கும் சரி, ஷேர் ஹோல்டர்ஸான உங்களுக்கும் சரி, இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயும் லாங்குவேஜ் மாடல் ஏஐயும் தான் வருங்காலத்துடைய பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லான்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச பெரிய கம்பெனிஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட நிகழ்கால இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, வருங்கால இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, எல்லாமே ஏஐயாக தான் இருக்குது. இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாமே எப்படி இந்த உலகத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம். அப்படி மாற்றி அமைச்ச கம்பெனிஸ் எல்லாமே எது வருங்காலத்தை மாற்ற போகுது அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க ஏஐ தான் கை காட்டுறாங்க. இந்த ஏஐயால் பிரச்சனை வரும், அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அதனால் ஆபத்து போய் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது அப்படிங்கிறதும், அதை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் உள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறதும் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இப்படி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸையும் அப்டேட்டட் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸையும் சொல்லி கொடுத்து அதில் வேலையும் வாங்கி தர தான் NxtWave பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 1000க்கும் அதிகமான கம்பெனிஸில் 1000க்கும் அதிகமான பேர்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய நான் ஐடி பேக்ரவுண்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டுக்கு போனாலே யாருக்கு எந்த கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, எந்த கோர்ஸ் யார் யார் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். உங்களுக்கும் ஒரு வேலை NxtWave மூலமாக ஐடி கம்பெனியில் சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட டெமோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அவங்க டெமோ போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்க அதுக்கு தெளிவு பண்ணுவாங்க. இந்த டெமோவுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, அது முழுக்க ஃப்ரீ தான். இவ்வளோ நேரம் நம்ம ஏஐயோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏஐ, அதாவது மிஷின் லேர்னிங்கும் டேட்டா சயின்ஸையும் பயன்படுத்தி ஒருத்தருக்கு பின்னால், அவரோட வாழ்நாளில் பின்னாடி இதே பிரச்சனைனால மரணம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அவங்க ஏஐ பயன்படுத்தி சொன்னாங்க, அது சரியாக தான் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம்.